சிவந்திப்பட்டி என்கிற ஒரு கிராமம் இருக்கிறது. உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் தேவேந்திரகுல வேளாளர் உறவுகள் சிவந்திப்பட்டி கிராமத்தினை பத்தி தெரியாம நல்லக்கண்ண தேவேந்திரர் மகன் சாமிக்கோன், ராம தேவேந்திரர் அவர்களது மகன் பிச்சம் தேவேந்திரர், பெரியசாமி தேவேந்திரர் அவர்களது தேவேந்திரர், அதிவீர தேவேந்திரர் அவர்களது மகன் பலவேச தேவேந்திரர், சாமி தேவேந்திரர் அவர்களது மகன்கள் சுப்பிரமணிய தேவேந்திரர், பலவேச தேவேந்திரர். மருத்துவர் அவர்கள் சம்பந்தப்பட்ட காவல் நிலையத்தில் புகார் மனு கொடுத்து இந்த சொத்துக்கு பாத்தியப்பட்டவர்கள் மீது வழக்கு பதிவு செய்திருக்கிறார். அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆரோக்கியநாதபுரம் தேவேந்திரகுல வேளாளர் சமுதாய மக்களையும் சிவந்திப்பட்டி தேவேந்திரகுல வேளாளர் சமுதாய மக்களையும் பெருந்திரளாக ஒன்று திரட்டி அரசுக்கு எதிராக நீதி கேட்டு மாபெரும் போராட்டத்தினை தமிழ்நாடு தேவேந்திரகுல வேளாளர் உரைமுறைக்கும் என தெரிவித்து கொள்கிறோம். உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் தேவேந்திரகுல வேளாளர் மக்களின் எண்ணங்களில் சிந்தனைகளில் தலைவராகவும் சமூக உரிமை போராளியாகவும் சிகப்பு பச்சை கொடி வேந்தராகவும் மொழி ஞாயிறுவாகவும் தேச விடுதலை நாயகர்களாகவும் அரசியல் குறியீடாக இன்று வரை வாழ்ந்து வரும் தியாகி இமானுவேல் சேகரனார் அவர்களையும் சமூக உரிமை போராளி அண்ணன் பசுபதி பாண்டியன் அவர்களையும் அமல்ராஜ் தேவேந்திரர் அவர்களையும் சித்தமல்லி முருகையன் தேவேந்திரர் அவர்களையும் வெண்ணிக்காலாடி தேவேந்திரர் அவர்களையும் சுந்தரலிங்க தேவேந்திரர் அவர்களையும் மொழி ஞாயிறு தேவநேய பாவனர் அவர்களையும் தேக்கம்பட்டி பாலசுந்தரராசு தேவேந்திரர் அவர்களையும் வணங்கி தொடர்ந்து பறிக்கப்படும் தேவேந்திரகுல வேளாளர்களின் நிலங்கள், தொடர்ந்து ஏவப்படும் அரச பயங்கரவாதம் குறித்து உலகத்திற்கு காட்சிப்படுத்த வருகை தந்துள்ள பச்சையம் சோசியல் மீடியாவிற்கும் பச்சையம் சோசியல் மீடியா வாசகர்களையும் வணங்கி எனது உயிரினும் மேலான தமிழ்நாடு தேவேந்திரகுல வேளாளர் உறவுகளை வணங்கி தமிழ்நாடு தேவேந்திரகுல வேளாளர் உறவின் முறை தொடங்கிய நாட்களில் இருந்து இன்று வரை பல்வேறு வழிகளில் உதவிகரமாக இருந்து வரும் தேவேந்திரகுல வேளாளர் சமுதாய சொந்தங்களுக்கும் அன்பிற்கினிய நண்பர்களுக்கும் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் உங்கள் அன்பு சகோதரன் அஞ்சா நெஞ்சன் வேசா முத்துக்குமார். இன்றைய பதிவு எதற்காகவென்றால், தென் தமிழகத்தில் தொடர்ந்து பறிக்கப்படும் தேவேந்திரகுல வேளாளர் நிலங்கள், தென் தமிழகத்தில் தொடர்ந்து தேவேந்திரகுல வேளாளர் சமுதாய மக்கள் மீது குறிப்பிட்ட சில அரசு இயந்திரங்களில் உள்ள அதிகாரிகளால் நடத்தப்படும் அரச பயங்கரவாதம் குறித்தும் அதற்கு உரிய தீர்வு ஏற்படுத்தி தர கோரியும் தமிழக அரசை வலியுறுத்தி சிவந்திப்பட்டி என்கிற ஒரு கிராமம் இருக்கிறது. உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் தேவேந்திரகுல வேளாளர் உறவுகள் சிவந்திப்பட்டி கிராமத்தினை பற்றி தெரியாமல் இருப்பதற்கு வாய்ப்பில்லை. அங்கே பெரும்பாலும் கிறிஸ்தவ மதத்தை தழுவிய தேவேந்திரகுல வேளாளர் சமுதாய மக்கள் பெரும்பாலும் வசித்து வருகின்றனர். அந்த கிராமத்தினை சார்ந்த நல்லக்கண்ண தேவேந்திரர் மகன் சாமிக்கோன், ராம தேவேந்திரர் அவர்களது மகன் பிச்சம் தேவேந்திரர், பெரியசாமி தேவேந்திரர் அவர்களது மகன் மாசிலாமணி தேவேந்திரர், அதிவீர தேவேந்திரர் அவர்களது மகன் பலவேச தேவேந்திரர், சாமி தேவேந்திரர் அவர்களது மகன்கள் சுப்பிரமணிய தேவேந்திரர், பலவேச தேவேந்திரர் ஆகியோர் கடந்த 142 ஆண்டுகளுக்கு முன்பாக சிறுவைகுண்டத்தை சார்ந்த ராமசுப்பு ஐயர் என்பவரிடம்
அவர்களது மகள் 6 பேர்களிடம் முறையாக சுமார் 373 ஏக்கர் கிரயம் பெற்றுள்ளனர். அந்த நிலங்களில் கிரயம் பெற்றதுக்கான பத்திர ஆவண எண் 1055 1884 ஆண்டு ஆகும். மேற்படி சொத்தினை இவர்கள் 6 பேரும் ஒற்றுமையாக எந்தவித பிரச்சனைகளும் செய்திடாமல் ஒற்றுமையாக அனுபவித்து வந்துள்ளனர். அதன் பின்னர் அவர்களது வாரிசுகள் எந்தவித பாகப்பிரிவினையும் செய்திடாமல் அந்த சொத்தினை நிலத்தினில் விவசாயம் செய்து வந்திருக்கிற நிலையில் முறையாக பாகப்பிரிவினை செய்திடாத இந்த நிலத்தினை கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பாக 2023 2024 ஆண்டு நெல்லையில் பிரபல மருத்துவர் ஒருவர், மீண்டும் மீண்டும் சொல்கிறேன், முறையாக பாகப்பிரிவினை செய்யப்படாத சொத்து 142 வருடங்களுக்கு முன்பாக கிரயம் செய்யப்பட்ட சொத்து, எந்தவித பாகப்பிரிவினையும் செய்திடாத சொத்து. எதற்காக திரும்ப சொல்கிறேன் என்றால், இதுதான் இங்கே பிரச்சனை. இந்த முறையாக பாகப்பிரிவினை செய்திடப்படாத இந்த சொத்தினை திருநெல்வேலியில் பிரபல மருத்துவர் ஒருவர் முறப்பநாடு சார் பதிவாளர் அலுவலக அதிகாரிகளின் பின்புலத்தோடு கிருஷ்ணாபுரம் வருவாய் கிராம நிர்வாக அதிகாரிகளின் பின்புலத்தோடு 13 ஏக்கர் 94 சென்ட் கிரயம் பெறுகிறார். முழுக்க முழுக்க முறையாக பாகப்பிரிவினை செய்திடப்படாத சொத்தினை கிரயம் பெறுகிறார். அதை கிரயம் பெற்று தனது வாரிசுக்கு தான செட்டில்மெண்ட் கொடுத்து விடுகிறார். முறையாக பாகப்பிரிவினை செய்திடப்படாத இந்த சொத்தினால் என்ன விஷயம் ஏற்படுகிறது என்றால், அந்த சொத்துக்கு பாத்தியப்பட்ட வாரிசுகள் இன்றும் நம் நிலம் நம்மிடம்தான் இருந்து வருகிறது என்கிற எண்ண ஓட்டத்தில் இருந்து வருகின்றனர். இந்நிலையில் அந்த பிரபல மருத்துவர் அவர்கள் அந்த நிலத்தினை உரிமை எடுப்பதற்காக வேலி அமைப்பது, இது போன்ற வேலைகளை செய்திருக்கிறார். இந்த சொத்து நமக்குண்டான சொத்து, பாகப்பிரிவினை செய்திடப்படாமல் இருக்கும் சொத்தில் யாரோ ஒருவர் உரிமை எடுக்க வருகிறாரே என்று அந்த சொத்துக்கு பாத்தியப்பட்ட சட்டப்பூர்வமான வாரிசுகள் இது எங்களுக்கு சொந்தமான நிலம் என வாதம் செய்கிறார்கள். எங்களுக்கு சொந்தமான நிலம் என்று வாதம் செய்கிறார்கள். அவர்கள் வாதத்தில் நியாயம் இருக்கிறது, அதனால் வாதம் செய்கிறார்கள். இந்த பிரபல மருத்துவர் அவர்கள் சம்பந்தப்பட்ட காவல் நிலையத்தில் புகார் மனு கொடுத்து இந்த சொத்துக்கு பாத்தியப்பட்டவர்கள் மீது வழக்கு பதிவு செய்திருக்கிறார். அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இதிலிருந்து நாம் இங்கே ஆண்டு கொண்டிருக்கும் அரசுக்கு என்ன சொல்ல வருகிறோம் என்றால், இந்த கிராமத்திற்கு அருகே இதே பாளையங்கோட்டை தாலுகாவில் இருந்து வருவதுதான் ஆரோக்கியநாதபுரம் கிராமம். முழுக்க முழுக்க கிறிஸ்துவ தேவேந்திரகுல வேளாளர் சமுதாய மக்கள் வசிக்கும் கிராமமாகும். அந்த பகுதியிலும் இதே பிரச்சனை தான். 29 ஏக்கரை வாங்கிய தனியார் ரியல் எஸ்டேட் நிறுவனம் சுமார் 80 ஏக்கர்களுக்கு மேல முறைகேடாக பட்டாக்களை மாற்றி அந்த மக்கள் பட்டாக்களை ரத்து செய்திடக் கோரி தொடர்ந்து போராடி வருகின்றனர். கடந்த சில நாட்களுக்கு முன்பாக நடத்தப்பட்ட போராட்டத்தில் தமிழ்நாடு தேவேந்திரகுல வேளாளர் உறவின் முறை பங்கெடுத்தது. போலியாக கொடுக்கப்பட்ட பட்டாக்களை ரத்திட செய்திட கோரி அரசுக்கு கோரிக்கை விடுத்திருக்கிறோம். தற்போது வரை அந்த நடவடிக்கை கிடப்பில் போடப்பட்டு வருகிறது. தற்பொழுது இன்று சிவந்திப்பட்டி கிராம தேவேந்திரகுல வேளாளர் சமுதாய மக்களுக்கு பாத்தியப்பட்ட கிருஷ்ணாபுரம் வருவாய் கிராமத்தில் பாளையங்கோட்டை தாலுகாவில்
முறையாக கொடுக்கப்படாத முறையான ஆவணங்கள் இல்லாமல் கொடுக்கப்பட்டுள்ள பட்டாக்களை ரத்து செய்திடக் கோரியும் முழு விசாரணை செய்திடாமல் தேவேந்திரகுல வேளாளர் சமுதாய மக்கள் மீது பதியப்பட்ட வழக்குகளை ரத்து செய்திடக் கோரியும் இன்று பாதிக்கப்பட்ட சிவந்திப்பட்டி தேவேந்திரகுல வேளாளர் சமுதாய மக்கள் நெல்லை மாவட்ட ஆட்சியர் அவர்களிடம் கோரிக்கை மனு அளித்துள்ளனர். உடன் தமிழ்நாடு தேவேந்திரகுல வேளாளர் உறவின் முறையும் பங்கெடுத்தது. மாவட்ட ஆட்சியர் அவர்கள் RDO விசாரணைக்கு உடனடியாக உத்தரவிட்டு மனுவினை பரிந்துரை செய்துள்ளார். நாங்கள் இதில் இருந்து சொல்ல வருவது என்னவென்றால், ஆரோக்கியநாதபுர தேவேந்திரகுல வேளாளர் சமுதாய மக்கள் இதே போல் முறைகேடாக கொடுக்கப்பட்டுள்ள பட்டாக்களை ரத்து செய்திட கோரி இதே திருநெல்வேலி மாவட்ட ஆட்சியரிடம் கோரிக்கை மனு அளித்துள்ளனர். அந்த மனு கிடப்பில் போடப்பட்டு இருக்கிறது. அதே போல் இல்லாமல் சிவந்திப்பட்டி தேவேந்திரகுல வேளாளர் சமுதாய மக்கள் கொடுக்கப்பட்டுள்ள மனு மீது போர்க்கால அடிப்படையில் நடவடிக்கை எடுத்து முறைகேடாக பாளையங்கோட்டை தாலுகா நிர்வாகத்தின் மூலமாக கொடுக்கப்பட்டுள்ள பட்டாக்களை ரத்து செய்திடல் வேண்டும். தேவேந்திரகுல வேளாளர் சமுதாய மக்களிடமிருந்து அரசு அதிகாரிகளின் துணையோடு முறைகேடாக பறிக்கப்பட்ட நிலங்களை மீட்டு நெல்லை மாவட்ட நிர்வாகமானது மக்களிடம் திரும்ப கொடுத்திடல் வேண்டும். தொடர்ந்து திருநெல்வேலியில் கிறிஸ்தவ தேவேந்திரகுல வேளாளர் சமுதாய மக்கள் மீது அரச பயங்கரவாதத்தை பாளையங்கோட்டை தாலுகா அலுவலகத்தை சார்ந்த ஒரு சில அதிகாரிகள் தொடர்ச்சியாக செய்து வருகிறார்கள். வருகிறது 2026 ஆண்டு தேர்தல். நாங்குநேரி சட்டமன்ற தொகுதியில் இந்த அவலம் நிகழ்ந்துள்ளது. தமிழக முதல்வர் அவர்கள் உரிய கவனம் எடுத்து அதிகாரிகளுக்கு உரிய உத்தரவினை வழங்கி தேவேந்திரகுல வேளாளர் சமுதாய மக்களுக்கு நீதி வழங்கிட வேண்டும் என தமிழ்நாடு தேவேந்திரகுல வேளாளர் உறவின்முறை சார்பில் வலியுறுத்துகிறோம். வழக்கம் போல நெல்லை மாவட்ட நிர்வாகமானது எங்களை மக்கள் கோரிக்கையினை புறந்தள்ளி காலதாமதமாகும் பட்சத்தில் ஆரோக்கியநாதபுரம் தேவேந்திரகுல வேளாளர் சமுதாய மக்களையும் சிவந்திப்பட்டி தேவேந்திரகுல வேளாளர் சமுதாய மக்களையும் பெருந்திரளாக ஒன்று திரட்டி அரசுக்கு எதிராக நீதி கேட்டு நியாயம் கேட்டு மாபெரும் போராட்டத்தினை தமிழ்நாடு தேவேந்திரகுல வேளாளர் உறவின்முறை முன்னெடுக்கும் என தெரிவித்து கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.